ஆமா, இந்த மாதிரி ஜோக்ஸ் எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க பேட்டையில தான். எங்க ஏதாவது சினிமாக்கு போலாமே? போலாமே, பக்கத்து தேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் ஓடிட்டு இருக்கு. ஐயோ வேண்டாம், தமிழ் படத்துக்கே போலாம். அதுலதான் நிறைய லவ் சீன்லாம் இருக்கும். சரி, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்க போலாம். எல்லாம் சரியா தான் இருக்கு, உடனே மாத்து. ஐயோ என்னங்க பண்றது? சரியில்லை, நம்ம சினிமா பார்த்தா அப்புறம் போய் படுத்துக்க போ. சரி. என்ன சத்தம்? கட்டிலு நவருது. ஏன் பக்கமா நவருது? வீட்டுல தனியா இருந்தா பயந்துக்கு ஏண்டா. ஐயோ என்னங்க இது? இப்பதான் கட்டில சேர்த்து போட்டோம், அதுக்குள்ள லைட் வந்துடுச்சு. அதனால என்ன, இப்ப ஆஃப் பண்ணிட்டா போச்சு. ஹலோ, நான் மிஸ்ஸஸ் ராமநாதன் பேசுறேன். அவரோட டூர் ப்ரோக்ராம் என்ன? மெட்ராஸ்க்கு எப்ப வராரு? பம்பாயில ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொன்னார் மேடம். என்னது? பாம்பேல என்ன பர்சனல் ஒர்க்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காம ஆபீஸ்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? அபிஷியலா நாங்க கேட்கலாம், பர்சனல்ல நீங்க தானமா கேட்கணும். அதுவும் சரிதான். சரி, நீங்க போன வச்சிருங்க. அப்பா என்ன ஒர்க். பாம்பே ஆபீஸ்ல 7 நாளும் வேலை ரொம்ப டைட். அதனாலதான் இந்த தடவை உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர முடியல. ஜஸ்ட் a minute. இந்த ஒரு வாரமும் நீங்க பாம்பேல தான் இருந்தீங்களா? ஆமா, ஏன்? பாம்பே விட்டு வெளியவே போகலையா? நீ துருவி கேக்குறத பார்த்தா நான் பாம்பேக்கே போறேன்னு சொல்ல போல இருக்கேன். ஏங்க, பாம்பேல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தலைமுடியே கிடையாதா? ஏன் கேக்குறேன்னா, அந்த சீப்புல தலைமுடியே. லவன், கத்தாதீங்க. தவறு பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க. என்ன உங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லிட்டீங்கன்னா என்னால அதை பொறுத்துக்க முடியும். என்ன சொல்ற நீ? உங்க அபிஷியல் ஒர்க் 4 நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சு போனதாக ஆபீஸ்லயே சொன்னாங்களே. சோ ஆபீஸ்ல வேலை செய்யற எவனோ சொல்றத வச்சு என் மேலே நீ சந்தேகப்படுற? தப்பு இல்லையே. ஏன்னா நீங்க ஹரிச்சந்திரன் இல்ல. ஆல்ரைட், ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு கண்ட பெண்களோட 4 நாள் பாம்பேல சுத்தி வந்திருக்கேன். இப்ப என்ன பண்ணுங்கற? எதுக்கா பாதி சாப்பாட்டுல எழுந்துக்கிறீங்க நீங்க? உன் சாப்பாடு நீயும் எவன் திமா வத்த குழம்பையும் வெண்டைக்காய் பொரியலையே. சரி, என்னதான் பிடிக்கல, அதுக்காக சாப்பிடலன்னா எப்படி? உடம்பு கெட்டு போயிடாதா? அதுக்கப்புறம் பாம்பே, டெல்லி, கல்கத்தா, பேங்காக்னு கண்ட பெண்கள் பின்னாடி அலைய முடியுமா? Shut up. நான் புருஷன், நீ பொண்டாட்டி. என் இஷ்டப்படி எதை வேணாலும் செய்வேன். எல்லாத்துக்கும் உங்ககிட்ட விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இங்க இருக்கிறதா இரு, இல்ல நான் பெட்டி கட்டிட்டு வெளியில போயிடு. பாம்பேக்கு போனேன், பிசினஸ் விஷயம். சரி சரி, ஆபீஸுக்கு போன் பண்ண 3 நாள்ல பிசினஸ் முடிஞ்சு போச்சு அவரே சொன்னானே. அப்புறம் அங்க என்ன உனக்கு பர்சனல் வேலை? உன்னோட பர்சனல் உலகத்திலேயே உனக்கு 2 பேர் தானே. ஒண்ணு உங்க அப்பா, அடுத்தது 2 பேரும் மெட்ராஸ்ல தானே இருக்கோம். வேலை முடிஞ்சு 2 நாள் பாம்பேல தங்கியிருக்கேன், அதுவும் தலைமறைவா தங்கியிருக்கேன். எங்க போனேன்னு கேட்டா உடனே என்கிட்ட கத்த வேண்டியதா? நீ எங்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், கண்டிப்பா தெரிஞ்சாகணும். என்ன நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு விளையாடிட்டு இருக்க. பதில் சொல்லு. உன் புருஷன் ரெட் லைட் ஏரியாக்கு போயிருப்பாரு. ஆரஞ்சு பல்லெல்லாம் தட்டி விடுவேன். ஏன் புருஷன் ரெட் லைட் ஏரியாக்கெல்லாம் போக மாட்டாரு. அவரு விஸ்வாமித்திரன் மாதிரி தெரியுமா? அந்த விஸ்வாமித்திரருக்கே ஆட்டம் கொடுக்க எத்தனை மேனக இருக்காங்க தெரியுமா? உதாரணத்துக்கு பேங்காக்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? பேங்காக் மாச்சு, ஹாங்காங் மாச்சு. நீ அதை சாப்பிடு. எனக்கு தெரியும். காலையில இருந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு கமலா மாதிரி டான்ஸ் ஆடுறேன். என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி இருப்பியா நீ அழகா இருக்கேன்னு சொல்லி? இருக்கட்டும், பச்சை படவை கட்டிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ என்ன பார்த்து என்ன சொல்லுவ? என் லாவண்ய பச்சை கொடி காட்டிட்டான்னு என்னையே சுத்தி வருவேன், பல்ல இடிச்சுட்டு நிப்பேன். இருக்கட்டும், நான் இப்போ உனக்கு வேண்டாத பொண்டாட்டி ஆயிட்டம் போல இருக்கு. கைப்பட்டா குத்தா, கால் பட்டா குத்தா நீ என்ன திட்டுற. நீ என்கிட்டயே கத்த
பேசுறியே? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன என்ன பார்வை? இங்க என்ன வேடிக்கை காட்டுறாங்க? நான் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். வேர்க்கடலை சாப்பிடுறியா? கேப்படி கேட்க மாட்டே நீ. அப்ப இப்படி கண்டவங்க எல்லாம் என்ன பார்த்து வேர்க்கடலை சாப்பிடுறியான்னு வேடிக்கையா கேட்கிற அளவுக்கு என்ன கொண்டு வந்தட்டல நீ. ஒன்ன சொல்லணும், ஒன்ன சொல்லக்கூடாது. அந்த பாம்பேலதான் என்னமோ இருக்கு. எனக்கு எனக்கு நல்லா வேணும். வேலையத்து போய் வெண்டைக்காய் பொரியல், பத்து குழம்பு உனக்கு பிடிக்குமே செஞ்சு வச்சேன்ல, அது பிடிக்கல எம்எல்ஏ எரிஞ்சு விடுறியா? எவ்வளவு நாள் மோர் சோத்துக்கு அப்பளம் சுட்டு போட்டிருப்பேன். என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அதை தின்னு வச்சிருக்கியே. என்ன வந்தது உனக்கு? பட்னி கிடப்பியா? எனக்கு தெரியாதா நீ பசி தாங்க மாட்டிய? எனக்கு மாத்திரம் ரோஷம் இல்லையா என்ன? அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். தேடுங்க, எல்லாரும் நல்லா தேடுங்க. லாவண்யா காணும் காணும்னு எல்லாரும் பேப்பர்ல போட்டுங்க. சாப்பிடலாம் வரியா? உனக்கு சாப்பாடு கேக்குதா? அவரே சாப்பிடலையா? எனக்கும் சாப்பாடு வேணும். இதோ பார், ஒண்ணு செய், வீட்டுக்கு போ, அவரை 4 திட்டு சாப்பாடு போடு. நான் ஏன் திட்டணும்? நான் ஏன் சாப்பாடு போடணும்? யாரு வேணாலும் சாப்பாடு போட்டுக்கிட்டோம். வருத்தப்படாதம்மா, அட்ரஸ் கொடு, நான் போய் போட்டு வந்துடுறேன். என்ன நீ அப்படி இப்படி நீ ஏன் அட்ரஸே கேட்க ஆரம்பிச்சிட்ட? பாரு, என் புருஷன், என் வீடு, என் சாப்பாடு, நானே அவருக்கு சாப்பாடு போட்டுக்கிறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு அந்த பாம்பே விஷயத்தை 1 2 நான் தீர்த்துட்டுதான். ஹலோ. ஐயோ மேனகா, லாவண்யா மேல நான் உசுரையே வச்சிருக்கேன். நீ சொல்ல மாதிரியே சமாதானப்படுத்துறேன். என்ன செய்யணுங்கிற? எது குறிப்பிடுத்துக்கணுமா? சொல்லு. இந்த பூவை கொடுத்து லாவண்யாவை எப்படியே சமாதானப்படுத்திடணும். லாவன், லாவன். வழியில பூக்காரிய பார்த்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். பூக்காரிய பார்த்தா தான் ஏன் நினைப்பு வருதா? அழகா இருந்தாளா? பூ வாங்குற சாக்குல அவகிட்ட பேசி இருப்பீங்க. என் புத்தி சோட்டால் அடிக்கணும். பூவைத்தானே கொடுக்க சொன்னா, சொந்தமா டயலாகுமா பேச சொன்னா? இது சரியா வரல. அவ என்ன செஞ்சாலும் ஓஹோன்னு பாராட்டணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் காபி. ஆபீஸ்லயும் காபி தரானுங்களே, கழனி தண்ணி மாதிரி. சத்தியமா சொல்றேன், எப்படா வீட்டுக்கு வந்து உன் கையால காபி சாப்பிடலான்னு மனசு கிடந்து துடியா துடிக்குது. நான் காபி மாதிரி போடுறேன், நீங்க என்ன குத்தி குத்தி காட்டுறீங்கல்ல? ஆமா, போன்விட்டா. நான் ஒரு இவன். ஏன்பா லாவணி எங்க? குளிக்க போறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனா. இந்த தடவை உன்னதானே, சீக்கிரமா குளிச்சுட்டு வா. அப்படியே ஜாலியா 2 பேரும் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம். உட்கார். உன் கூட சினிமாவுக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது. தியேட்டர்ல நீ படத்தை ரசிச்சுக்கிட்டு இருப்ப, நான் உன்ன ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன சொல்ல, உன் கூட படம் பாக்குறதே ஒரு தனி குஷி. போலாமா? போலாங்க. இவ்வளவு நாளும் நான் தானே உங்க கூட சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பிடிக்கல? சரி, தனியா தானே போகணும். கேவலம் ஏன் ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறீங்க? என்ன அவமானப்படுத்துறதுக்காகவா? உங்களுக்கு என்ன பிடிக்காமலே போயிடுச்சு. லாவண்யா, நான் மேனகாவை அனுப்பி வச்சதே உன் உடம்ப செக்அப் பண்றதுக்காக இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். என்ன டாக்டர்? உட்கார். மேனகாவுக்கு யாராவது ஆணுக்கும்? டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? செயற்கை முறையில அவ வயித்துல கருவு வளர்த்துட்டோன்னு பெருமைப்பட்டு இருக்கேன். ஆனா
இயற்கையிலேயே ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இருக்கவே இருக்காது டாக்டர். ஊர் உலகத்துக்கே தெரியாம ஊர் கூட நான் அவளை குடி வச்சிருக்கேன். ஒரு எறும்பு கூட என்னோட பர்மிஷன் இல்லாம அவளை அணுகவே முடியாதே. ஐ எம் சாரி. நான் தரவா செக்அப் பண்ணி தான் சொல்றேன். இதை யாராவது இல்லைன்னு மறுத்தா நான் டாக்டர் சொல்லி செய்யறதே நிறுத்திடுறேன். அவளுக்கு ஒரு ஆணுக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு.